கருத்துக்களம் 30ஆம் தேதி வைகாசி மாதம் 2015ஆம் ஆண்டு. இன்றைக்கு தமிழ் கருத்துக்களத்தில் நாங்கள் கதைக்க இருக்கிற ஒரு புதிய முயற்சி கவிதைகள் பற்றி, தமிழ் மொழியில் கவிதைகள் பற்றி. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய அறிவுக்கு நாங்கள் தமிழ் மொழி கவிதைகள் பற்றி கதைக்க விரும்புகிறோம். நாங்கள் இது தொடங்குறதுக்கான காரணம், இது போன்ற பல வீடியோக்களை, பல கருத்து பகிர்வுகளை பலர் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த விஷயத்தை இங்கே கொண்டு வர முயற்சிக்கிறோம். அதன் காரணமாக கவிஞர், கவிதை எழுதியவர், கவிதை எழுதுபவர், கவிதை புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறவர் ஜேசு அண்ணா அவர்களோட இது பற்றி ஒரு சிறிய கலந்துரையாடலை செய்யறதுக்காக இங்கே இருக்கிறேன். வணக்கம் ஜேசு. வணக்கம். வணக்கம் ஜோதி. சொல்லுங்கன்னா, இந்த கவிதைகள் பற்றி, கவிதைகளின் தொடக்கம் என்ன, கவிதைகள் எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம், கவிதைகள் அடிப்படைகள் என்ன, கவிதைகள் என்றது என்ன சொல்லுங்க. கவிதைகள் எல்லோரை போல நானும் எழுத ஆர்வம் உள்ளனா. கவிதை எழுதுவது, தமிழ் எழுத ஆவல் உள்ளவர்கள் யாருமே கவிதை எழுத, இது என்னுடைய மிகவும் ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் என்று தான் சொல்லுவேன். யாரையும் கேட்டு கவிதை எழுத வேணும் என்று இல்லை. நீங்கள் விரும்பினால், முயற்சி செய்தால் கவிதை உங்களுக்குள்ளும் உருவாகும். இது என்னுடைய மிகவும் தாழ்மையான கருத்து. ஏனென்றால் நான் அப்படித்தான் எழுத துவங்கினேன். நான் எனக்கு இப்போ ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் சொல்லுவது, யூ ரைட் போய்ட்ரி ஃபார் மீ. உன்னுடைய அம்மாவை பற்றி இருக்கலாம், உன்னுடைய பர்த்டே பார்ட்டியை பற்றி இருக்கலாம், எதை பற்றி இருக்கலாம். அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய முயற்சி எனக்கு பார்க்கக்கூடியதாக கவிதை எழுதுறாரு. கவிதை எழுத தெரிந்தால்தான் அவர்கள் ஓலைகளுக்கு போய் சோதனை எடுக்கும் பொழுது கவிதையை பற்றி அதை பிரித்து அதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க முடியும். ஒரு கவிஞனுடைய அந்த டெக்னிக்ஸ், ஒரு கவிதையை உருவாக்குவதில் அவர் கொண்டு வரக்கூடிய ஆளுமை, அதுகளை அவர் புரிந்து கொள்ள முடியும். கவிதை எழுத தெரிந்தால்தான். பெரிய கவிதை எழுத ஒன்றும் இல்லை, அவர்களுடைய உணர்வு தான் கவிதை. அந்த கவிதையை எப்படி ஒரு ஆசிரியரின் உதவியுடன் நான் இப்போ யோசித்திருக்கிறேன். என்னுடைய மாணவர்களுடைய கவிதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியே கொண்டு, அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். அவர்களுக்கு என்னுடைய கவிதை புத்தகத்தில் வந்து விட்டது. அப்படியான விஷயங்கள்லாம் அந்த கவிதை பேர் கவிதை எழுதி வச்சிருக்கிறார்கள். யூனிவர்சிட்டி அது அவர்களுடைய மாண்டுவிடும். பேர் நிறைய பேர் கவிதை எழுதுவார்கள், ஆனால் வெளியில் எழுதுறதுன்னு சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய அது பயணம் செய்திருக்கோம். இட் இஸ் சேட். ஒரு சொசைட்டியில் கவிதை எழுதுகிறவர்களுடைய கவிதைகள் வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும். சில பேர் 5 கவிதை தான் எழுதி வச்சிருப்பார்கள், 5ம் மிகவும் அற்புதமான கவிதைகளாக இருக்கலாம். சில பேருடைய கவிதைகள் அவரேஜாக இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் அவருக்கும் ஒரு உள்ளுக்குள் ஒரு உந்தல் இருக்கிறது. மொழி சார்ந்த ஒரு உணர்வு பரிமாற்றம் தானும் செய்ய வேண்டும் என்று, என்னாலும் எழுத முடியும் என்று காட்ட வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு உணர்வு. ஆனால் அதை வெளிக்கொண்டு வருவதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. அவருக்கு அது சங்கோஜப்படலாம் அதை சொல்லுவதற்கு. நானும் கவிதை எழுதுறேன், சில பேர் 2 சொல்லுவார்கள், நான் எழுதி வச்சிருக்கேன் சொல்லுவார்கள். ஆனால் பாவம், அது ஏனென்றால் அவருக்குள்ள பிரச்சனை, அவருடைய 5 கவிதை என்ன மாதிரி வெளியிலே கொண்டு வருதுன்னு சொல்லி. அப்போ 5 கவிதைக்கு ஒரு புத்தகம் அடிக்க முடியாது. அங்கதான் நம்ம அந்த மொழி என்று பேசுகிற எங்கள்லேயும் சில குறைபாடுகள் இருக்கு. எங்களிடம் ஒரு சரியான வழிமுறை இல்லை. மற்றும் கவிதை எழுதவில்லை. இப்போ நான் எழுதுவேன், ஓகே, என்னாலே ஒரு புத்தகம் வெளிக்கொண்டு வர முடியும் என்ற இது நிலைப்பாடு இருப்பவர்கள் இப்போ பிரச்சனை. ஆனால் என்னை விட கொஞ்சம் வீக்கான பொருளாதார வேறு நிலைமையில இருக்கிறவர்களும் கவிதை எழுதுவார்கள். கொண்டு வந்து அதுதான் அவர்களுக்கு இணைத்து. இப்போ நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை கவிதை எழுத சொல்லி அதை கொண்டு வர முயற்சிக்கிற மாதிரி எங்களுடைய தமிழ் மொழி சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவர்கள் வருடம் நீங்கள் எல்லோரும் கூட கவிதை, நாங்கள் தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டராக மூலமாக அதை யோசிச்சு நாங்கள் டிஎஸ்சி பேப்பர் மூலமாக ஒரு அட்வர்ட் ஒன்று போட்டு எல்லோரும் கூட கவிதையை அனுப்புங்கள், கவிதை எழுதுகிறவர்கள், நாங்கள் அதை ஒரு புத்தகமாக வெளிக்கொண்டு வரலாம். அது 150-200 பேருடைய அபிலாஷைகளை வெளியில கொண்டு வரலாம், கவிதை அபிலாஷைகளை. ஸோ அப்படியான முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். அப்போதான் நாங்கள் ஊக்கம் கொடுக்கலாம், கவிதை எழுதுகிறவர்கள் மேலும் மேலும் பலரை எழுத பண்ண வைக்கலாம். சொன்னதுதான் காதலித்து பார் கவிதை வருமன்றதான் எனக்கு தெரிய சரியா ஒரு விதத்துல உண்மை என்ன பொறுத்தது. அதாவது உந்தல்ல நான் எழுத துவங்கினேன். சரி, அந்த பிள்ளைக்கு எழுதுற மாதிரி எழுத துவங்கின அப்படியான ஒரு தமிழ் ஈடுபாடு தான் என்ன ஒரு கவிஞன் ஆக்கினது.
கவிஞன் என்றால் எப்பவுமே ஒரு 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 பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், இதை ஒரு கற்பனையில் ஒரு 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 மேலெழும்புற மாதிரி. இந்த மேலெழும்பைக்குல நான் அது ஆங்கில கவிதைகள் எழுதிக்கலையும் அதுதான் நான் செய்யறேன். ஐ டெலிபரேட்லி ஐ வில் லிஃப்ட் மை செல்ஃப். ஒரு 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 இன்டெலெக்சுவல், ஒரு எமோஷனல் எலிவேஷன் தேவை உங்களுக்கு. ஒரு கவிதையை ஒரு மேலெழுந்த வாரியாக இருந்து பார்க்கறதுக்கும் ஒரு 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 ஃபிலோசபிக்கல் கண்ணோட்டத்தோட, ஃபிலோசபிக்கல் என்று சொல்லிக்கல சித்தாந்த இதுல இல்லாட்டி அது காதல் சம்பந்தமானால் அந்த காதல் உணர்வு வார மாதிரி உங்களை நான் நினைக்கிறேன். நீங்கள் அதைத்தான் சொல்றீங்கன்னு சொல்லி கவிதை எழுதும் போது உணர்வு, கற்பனை நயம், உவமை, உருவம், பொருள் நயம், இந்த விஷயங்கள் அதுல இருக்க வேணும்னு சொல்லப்படுது. பொருள் வளம் இருக்க வேணும்னு சொல்லப்படுது இல்லையா? அது என்னண்டு, அது எப்படி ஒருத்தர் தன்னிட்டு அது இருக்கா இல்லையான்னு எப்படி ஜட்ஜ் பண்றது? அப்படியான இதற்குள்ள போக தேவையில்லை. என்ன பொறுத்த இந்த அடுத்து வரை ஜட்ஜ் பண்றதுன்னு பார்க்க எப்படி நான் ஜட்ஜ் பண்ணலாம்? ஒரு நான் எழுதுறது கவிதையாக இருக்குது, அல்ல கவிதை தான். நான் நேற்று தான் இரவு மிஸ்டர் நித்யானந்தன் அவர்களோட காலத்தில் நான் இந்த கவிதையை பற்றி, புது கவிதை என்று சொல்கிறார்கள், நாங்கள் எழுதுகிற கவிதைகளே அப்படி என்று சொன்னால் செய்யுள் கவிதை, மரபு கவிதை, செய்யுள் கவிதைகள் எப்படி எப்போ இறந்து போனது, எப்போ இந்த புது கவிதை வந்தேன்னு சொல்லி. அப்போ அவர் அதையும் சொல்லுவாங்க. கடந்த தை மாதம் புத்தக கண்காட்சிக்கு சென்னைக்கு போயிருந்த பொழுது குறைந்தது 15 புத்தக கடை போய் கேட்டுனா கவிதை இலக்கணம் ரெண்டு புத்தகம் இருக்கா, தமிழ் கவிதை இலக்கணம் என்று சொல்லி. அந்த 15 கடையிலே தெரிந்தவரையில் அதில் ஒரு மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சொல்லி ஒரு ஃபேமஸ் புத்தக கடை. அவருக்கு ஆல்மோஸ்ட் தமிழ் புத்தகங்கள் எல்லாமே தெரியும், என்ன புத்தகம் வந்தது, எந்த காலத்தில் வந்தது. அவரே சொன்னார், எனக்கு தெரிய அப்படி ஒரு புத்தகம் தமிழ் புது கவிதை இலக்கணம் என்ற ஒரு புத்தகம் வந்ததாக தெரியவில்லை. வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. என்னுடைய சர்ச்சர், என்னுடைய தேடலை பொறுத்தவரை எனக்கு கிடைத்த பதில் அப்படி ஒன்றுமில்லை. ஆனால் கவிதை எழுதுவதற்கு எங்களுக்கு, அதாவது ஈழத்து சமுதாயத்துக்கு கவலையான ஆனால் ஒரு பலனான பின்னணி உருவாயினது 83ஆம் ஆண்டு அவருடைய யூத். அதுவரையும் காதல் கவிதை இல்லாட்டி சும்மா ஒரு ஒரு இதுக்கு கவிதை எழுதி கொண்டு இருந்தவர்கள் நாங்கள். ஆனால் 83ஆம் ஆண்டு யுத்தத்துடன் உங்களுக்கு ஒரு இலக்கிய யுகமே உருவாகிவிட்டது. நீங்க வடிவாக பார்த்தீங்கள் என்றால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒவ்வொருவனும் உணர்ச்சி வயப்படுகிறான். இதிலே இந்த நாட்டின் விடுதலைக்காக அந்த 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 உணர்ச்சி மயக்கத்தில் காதலும் கொள்கிறான். அங்க இயக்கத்தில இருந்த பெண் போராளி ஆடியோ இல்லாட்டி அவர்களுடைய இயக்கத்துக்காக மக்களை காதலிக்கிறான், விடுதலையை காதலிக்கிறான். சோ இதுகளெல்லாம் அந்த மனத்துல தாக்கம் ஒரு எழுச்சியை கொடுக்குது. நீங்கள் இப்போ இன்றைக்கு போய் லங்காஸ்ரீ கவிதை பக்கங்களை பார்த்தால் அவை முழுக்க பக்கமாக சொல்லும் இந்த போர் அவர்கள் மத்தியில் எவ்வளவு ஒரு கவிதை பிரவாகத்தை உருவாக்குவார்கள். அது அது அவர்கள் செய்த தியாகங்களை சார்ந்ததாக இருக்கலாம், அவர்களுடைய குடும்பம் செய்த பட்ட கஷ்டங்களை சுமந்து வரலாம், அவர்களுடைய காதலை சுமந்து வரலாம், அவர்களுடைய வீரத்தை சொல்லி வரலாம், அவர்களுடைய இயக்கங்களை சொல்லி வரலாம். இவைகள் எல்லாமே நம்முடைய யுத்தத்தின் அப்பால், யுத்தத்துக்கு பின்பு 83ஆம் ஆண்டில் தொடங்கி வந்த கவிதைகள் இப்பொழுது யாரெல்லாம் பப்ளிஷ் பண்ணுகிறார்கள் அந்த கவிதைகளை. இந்தியாவில் நீங்கள் ஈழத்திலிருந்து வந்தவர் கவிதை எழுதுகிறன்னு சொன்னால் அவர்கள் உங்களோட புத்தகத்தை அடித்து வித்துட்டு காசு உழைக்கிற ஒரு நிலைமை தான் அங்கே இருக்கு. என்ன ஈழ பிள்ளைகளுடைய கவிதைகள் அவ்வளவுக்கு உணர்ச்சியாக பலமாக இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது. பெண்மையை பற்றி இந்த பெண் பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகள் எழுதுகிற கவிதைகளை பார்க்கல அங்கே இருக்கிற பெண் கவிதை கவிஞர்களே ஆச்சரியப்படுகிறார்கள், இப்படி எல்லாமா எழுதுகிறார்கள். அது சமூகத்தின் எழுச்சி தான். அந்த எழுச்சி அவர்களுடைய பட்ட கஷ்டங்கள், அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய தோல்விகள், அவர்களுடைய சுமைகள், அவைகளுடைய எல்லாமே இட் ஜஸ்ட் புட் தெம். அதான் என்னுடைய இதில் ஒரு ஒரு புரட்சியின் பின்னோட்டத்தில் தான் ஒரு சமுதாயத்தில்
ஒரு இலக்கிய பிரவாகம் உருவாக முடியும் இவ்வளவு தாக்கங்களுடன். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள தமிழரை எடுத்துக்கொண்டால் லைஃப் சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அன்றாட எதுவும் விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், சில தண்ணி இல்லாதால விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கலாம், வேறு சிலருக்கு சாதிய பிரச்சனை அப்படி இருக்கலாம், அதுக்கான கவிதைகள் எழுதுகிறார்கள். எங்களுக்கு அப்படி அல்ல, இவைகளுக்கு அப்பா நாங்கள் ஒரு ஒரு வாழ வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் தீச்சட்டியுடன் நின்றாங்க. எங்களை நாங்கள் வாழ வேண்டும், அதற்காக யுத்தம் செய்ய வேண்டும், அதற்காக போராட வேண்டும், எங்களோட உயிர்களை தியாகம் செய்ய வேண்டும் என்று ஒரு 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 மலையின் உச்சியில் நின்று கொண்டு நிற்கிற மாதிரியான ஒரு 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 உணர்ச்சி பிரவாகத்தில் தான் நாங்கள் நின்றாங்க. அதன் பிரதிபலிப்பு இப்போ கவிதைகள் மூலமாக. நீங்கள் சொல்ல சரி என்றால் அந்த போராட்ட காலங்களுக்கு முன்பியும் கூட சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்த காலத்திலையும் அந்த பிரச்சனைகளுக்கு போராடினவர்கள் தான், சமூகத்தை சரியாக புரிஞ்சவர்கள், சரியாக எழுதினவர்கள், சமூகத்தின் மாற்றங்களை சரியாக உணர்ந்து கொண்டவர்களாக இருந்தவர்கள், கவிதைகள் பல படைத்தவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்த பெரும்பிரியமான எழுத்தாளர்கள் எல்லாம் இந்த நிலையில கூட வந்தவர்கள் சிறப்பாக கொண்டு வந்து சமூகத்தில் உணர்ந்தவர்கள். அவர்களுடைய அந்த அடித்தளத்தின் மேல் தான் ஈழப்போராட்டம் எழுந்தது. அதை நாங்கள் இதில் குறிச்சு நல்ல விஷயம். மற்றது நாங்கள் கூட இங்கே இருந்து இந்த தமிழ் கருத்துக்கள் என்ற வீடியோவை நடந்து கொண்டு காரணமே இந்த ஈழப்போராட்டத்தின் காரணங்களால் வந்த இந்த மீடியாக்கள் இந்த விஷயங்கள் பலையினமும் தோல்வியும் அவர்கள் சிறப்பாக செய்ய முடியாம போனது இந்த ஒரு விஷயம்தான் இதையும் எங்களை உருவாக்கி. ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த தமிழ் கவிதை எழுதுறதுக்கு அந்த ஆற்றல் என்றது என்னன்னா, அந்த கவிதை எழுதுறதுக்கான ஆற்றல் என்றது ஆற்றல் தமிழ் நாங்கள் எல்லோரும் முதல் சொன்ன உணர்ச்சி, அது சம்பந்தமான அக்கறை, அறிவு எல்லாம் சரி. இன்னொரு விஷயம் இருக்கணும், அந்த ஆற்றல். அது அந்த ஆற்றல் எப்படி வருது? நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி பள்ளி நாட்களில் எனக்கு எழுத வேணும் என்ற ஒரு ஆர்வத்தை தந்தது என்னுடைய ஆங்கில ஆசிரியர். தெரியும், அவர் ஒரு ஒரு பிரைவேட் கிளாஸ் நடத்துகிறார். அவர் அதில் எங்களுக்கு சொல்கிறார், ஆங்கிலத்தில் இதே நேரத்தில் நான் ஒரு குறிப்பையும் சொல்ல வேணும். ஆங்கிலத்தில் கவிதைக்கு கட்டுமானம் இருக்கு, வரவிலக்கணம் இருக்குது, மிகவும் இதாக இருக்கு. அதுக்காக தமிழ் இல்லைன்றது இல்லை. எனக்கு தெரிந்தவரை, நான் தேடியவரை எனக்கு அப்படி ஒரு ஒரு கவிதை இலக்கண புத்தகம் கிடைக்கவில்லை என்பதை தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மற்றபடி நிச்சயமாக இருக்கலாம். அதை யாரிடம் இருந்தால் தயவு செய்து எனக்கு கொடுங்கள், இல்லை யாரும் அதை எழுதி முன்னுக்கு கொண்டு வாருங்கள். வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். என்னோட கவிதை இலக்கணம் ஒன்று இருந்தால் அதை எழுத முயற்சிப்பவர்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் தன்னிச்சையாக கவிதை எழுதுகிறவர்கள்லாம் கூட பேர். அவருக்கு அந்த உரிமை இருக்கு. இது யாரையும் கேட்டு நீங்கள் கவிதை எழுத தேவையில்லை. கவிதை உன்னுடைய உள் பிரவாகத்தில், உன்னுடைய உள் இதயத்து ஆழத்தில் இருந்து வார உணர்வு தான் கவிதை. நீ உன்னுடைய பார்வை என்ன ஒரு விஷயத்தை, உன்னுடைய சிந்தனை சிதறல் எப்படி போகிறது என்றதை வெளிக்கொண்டு வருவது தான் கவிதை. நீங்கள் கேட்ட இப்ப கேள்விக்கு மறுமையை சொல்லுறதா இருந்தால், நான் என்னை வைத்து சொல்லுகிறேன். நான் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி கவிதை எழுத வேண்டும் என்று அந்த சிந்தனை எனக்கு வந்தவுடன், நான் நியம காலையில் தான் கவிதை எழுத செய்தவுடன், நான் அந்த எதை பற்றி எழுத போகிறேனோ அதை பற்றி சில தகவல்களை சேகரித்துக் கொள்ளும். உதாரணத்துக்கு புலி, இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைகளை, இங்கே சின்ன பிள்ளைகளை புலி பண்ற ஒரு ஒரு கன்செப்ட் கேள்விப்படுறோம். ஸோ அந்த புல்லிங்ன்றதை பற்றி நான் ஒரு கவிதை எழுத போறேன்னு சொன்னால், முதல் எனக்கு அந்த புல்லிங்ன்றது என்னென்ன எந்தெந்த திசைகளில் இருந்து அது வருகிறது, யார் யார் செய்கிறார்கள், ஏன் செய்யப்படுகிறதுன்றதான ஒரு 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 மொத்த கேள்விகளுக்கு தானே, ஏன் அப்படி எதற்காக என்று அந்த கேள்விகளை நான் என்னுள் நிரப்பி கொண்டால்தான் அந்த கவிதைக்கு நான் ஒரு உண்மையான ஒரு ஒரு உருவகம் கொடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் என்னுடைய கவிதை ஒரு ஏதோ 1-2 கேள்விகளை தொட்டுவிட்டு நின்றுவிடும். என்னுடைய கவிதை புலியிங்கை பற்றி ஒரு காம்ப்ரிஹென்சிவா, ஒரு டோட்டலா ஹோலா இருக்கணும் என்று சொன்னால், அதை அனுபவித்தவர்கள், அதை செய்கிறவர்கள் அதை பற்றிய ஒரு 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 மொத்த விளக்கம் எனக்கு இருக்க வேணும். நான் அதை பற்றி எழுதி அடுத்ததாக அந்த விளக்கத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன ஒரு 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 எமோட்டிவ், ஒரு 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 உணர்ச்சி
ஃப்ளோட்டுக்கு என்ன கொண்டு வருகிறேன். அதாவது ஐ ஹாவ் டு ஃபீல் அதால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக என்னுடைய உணர்வுகள் இருக்க வேண்டும். அப்போதான் நான் அதை உணர்வுபூர்வமாக வெளிக்கொண்டு வரலாம் கவிதையில். அதை செய்தவர்களுடைய உணர்வுகள் என்னன்றதை நான் புரிஞ்சு கொள்ளணும். அப்போதான் அது இதுக்கு மறையாக அது சரியாக இருக்கும், பேலன்ஸாக இருக்கும். தென் இட் இஸ் நீங்கள் எழுதும் பொழுது கவிதை என்பது எழுந்து வருவதுதான் கவிதை. நீங்கள் ஒரு நாள் என்னுடைய ஓ லெவல் கல்லூரி நாட்களில் எனக்கு என்னுடைய ஆங்கில மாஸ்டர் சொன்னதான் எனக்கு ஒரு நாள் வானத்தை பார்த்து அது நீளமாக இருக்கிறது என்று சும்மா எழுதிப்பார். இன்னொரு நாள் அந்த வானத்தை வேறொரு விதமாக எழுதலாமா என்று சிந்தி அங்கேதான் நோக்கு புறக்கிறது கவிதை. ரைட்? வானம் நீளமாக இருக்கிறது பார்த்தால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை வேறு விதமாக வர்ணிக்கலாமா என்று நீ கேட்கும் பொழுது உருவாகுவதுதான் கவிதை. ஸோ நான் அதைத்தான் சொல்வேன். நீங்கள் எதை பற்றி கவிதை எழுத விரும்புகிறீர்களோ அதை நன்றாக ஆராயுங்கள். ஆராய்ந்து சகல இதுகளையும் உங்களோட மனதில் தெளிவாக்கின பின் நீங்கள் உங்களை ஒரு கவிதை என்னென்னு சொல்வது உணர்வுக்குள் உங்களை கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் உங்களை அந்த கவி எழுதுவதற்கான ஒரு ஃப்ரேமுக்கு கொண்டு. ஏனென்றால் நீங்கள் சொல்கிற விஷயம் சரின்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறீங்க, இன்ஃபர்மேஷனை தயார்படுத்துறீங்க. என்றால் நோர்வே நக்கீரா ஒரு பிரபலியமான கவிதை எழுத்தாளர், நல்லாகவே எழுதுவான், அருமையாகவும் எழுதுவான், மிக ஆழமாக எழுதுவான், எழுதக்கூடியவன். அவனுடைய கவிதைகள் பாரிய அளவுக்கு பாப்புலராகவில்லை உலகத்தில். இப்போ இன்டர்நெட்டுகள் தளங்களில் பலங்கள் பெறுவான். அவனோட பொறியியலாளர், விமானியல் பொறியியலாளர், நல்லாவே எழுதுறான். அவன் எனக்கு சொல்லும்போது அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், தான் கவிதை எழுத போகணும் என்று சொல்லி ஒரு விஷயம் வந்தால் தனக்கு கிட்டத்தட்ட 3 அல்லது 4 நாள் எடுக்கும் அன்று. அதுக்கு பிறகு தான் அது கவிதைக்கு கை கால் தலையெல்லாம் தனக்கு வந்து செய்யணும்னு சொல்லுவான். ஆனா அவன் இன்னும் எனக்கு சொல்லல இதுக்கு என்ன வரவிலக்கணம் வச்சிருக்கிறான்னு அவனுக்கு சொல்ல தெரியல, அவன் சொல்லல. ஆனால் மரபு கவிதை என்று சொன்னால் அவனுக்கு தெரியும் மரபு கவிதைக்கு தேவையான விஷயங்கள் என்ன, இதுகை மோனை என்ன, இதுகள் என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனால் புது கவிதை என்று சொல்லும் போது, வேறு கவிதை என்னும் போது அவன் அதுக்கு தெரியாடுவான். அதே போல அவனே சொல்லுவான், நான் பஸ்ஸில் வந்து கொண்டு இருக்கேன், வீட்டை வந்து ரங்கத்துல கவிதை எழுதிட்டேன்னு சொல்லியிருக்கான். 5-10 வரியில கதையை போட்டிருக்கான். பல கதைகளை யூடியூப்ல போட்டிருக்கான், இது ஃபேஸ்புக்ல போட்டிருக்கான். வரும்போது சில கூட தான் தனியா மோட்டர் சைக்கிள்ல வரும்போது இருக்கிறான். சில நேரம் தன்னுடைய மனைவி பின்னால இருக்கு, தான் வீட்டை வந்து ரங்க கவிதை எழுதிட்டான். இப்படி எல்லாம் செய்திருக்கான். ஆச்சரியம் இல்லை. அது அந்த விஷயம் என்ன என்றதான் நான் எனக்கு என்ன அனுபவிச்சு. எனக்கு காலமே 4-5 மணிக்கு நான் முழிச்சுடுற பழக்கம். இங்கே அங்கே நான் ஜெனிவால வேலையில் இருக்கும் பொழுது கூட அப்படிதான். எனக்கு தட் இஸ் த வெரி குவாலிட்டி டைம் என்ற மைண்டில் கவிதை உருவாகி அதை நான். ஆனால் அவர் சொன்னது மாதிரி ஒரு கவிதையை நான் 3-4 ஆங்கிலத்தில் ஸ்டான்ஸான்னு சொல்வார்கள், ஒரு பந்தியை சரியோ அதை ஒன்று எழுதிட்டு விட்டுருவேன். பிகாஸ் எனக்கு இன்னொரு கவிதையின் தாக்கம் வந்துட்டு. ஸோ இதை ஐ புட் aside, அதை நான் எழுதுவேன். அது சில நேரம் முழுக்க வந்துடும். அந்த கவிதை முழுக்க நான் எழுதிடுவேன். ரைட்? வழக்கமா ஒரு 24 லைன் இல்லாட்டி 28 லைன் அப்படி அந்த அளவுக்கு தான் நான் போறேன். இந்த ஒரு நீண்ட தொகுப்பு செய்யல, நீண்ட கவிதை. பட் என்னுடைய கவிதைகள் 24 லைன் 30 லைனோ இல்லாட்டி அதுக்கு தேவையானது நானே வரையறை செய்து கொண்டு போயிட்டல. சில நேரம் ஒரு கவிதையை முழுதா எழுதி முடிச்சிருவேன், இன்னொரு கவிதை 4 லைனோட இங்கே ஒரு மூலையில நிற்கும் தொங்கிக் கொண்டு. அதை நான் பிறகு இன்னொரு நாள் அதுக்கான மிச்ச இதுகள் அடுத்த பந்திய இன்னொரு நாளைக்கு எழுத முடியாது. அது இட்ஸ் ஹவு உங்களோட சிந்தனை ஓட்டம் எவ்வளவுக்கு செறிவா அந்த அந்த தலைப்பை பற்றி ஓடுதுன்றதை பொறுத்து தான் நீங்கள் ஒரு நாள் எழுதி முடிக்கிறதா இல்லை ஒரு 4-5 நாள்ல இது எழுதுறதான்றது. நான் ஏன் இதை கேட்கிறேன்றால் இன்னும் ஒரு விஷயம் உண்டு. பிரிட்டன்ல பாடசாலைகள்ல கிட்டத்தட்ட 4ஆம் 5ஆம் 6ஆம் வகுப்புகளில் அவங்களுக்கு கவிதை எழுதுறது விற்கப்படுகிறது. அது ஏனென்றால் எனக்கு என்னுடைய குழந்தைகள் செய்தவர்கள். அதில் என்னுடைய மகன் எழுதின ஒரு கவிதை ஒன்று எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நான் வீட்டில் இன்னும் குறிப்பாக வச்சிருக்கேன். தெருவில் இருந்த லைட், ஒரு இருண்ட நேரம், அந்த லைட்டை அவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா சூரியன் அக்னி புலம்பன்னு சொல்லி அவர் அதை வர்ணிச்சிருந்தார். ஆனா இப்ப பார்த்தா அவர் கவிதை எழுத மாட்டார், கவிதை எழுதத்தையே விட்டுட்டார். இது 5ஆம் வகுப்புல
ஒரு மிக குழந்தையா இருந்த காலத்துல அக்கினி குளம் கொண்டு வந்தேன் என்று சொல்லி அந்த படத்தை அதை சொல்லிக்கொண்டு அதுல இருந்து எப்படி தாங்கள் இந்த பூமி வந்துச்சு என்று சொன்னா சொல்ல வாரேன். அந்த அதே அந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி இள வயசுல படிப்பிக்கிறேன். எங்களுடைய தமிழ் கல்வி முறையில கவிதை இலக்கணம் சொல்லித்தர இல்லை. எங்களுக்கு கம்பராமாயணம் சொல்லி தருவார்கள் குரல் இலக்கியம் பற்றி. ஆனால் கவிதை பற்றி எனக்கு தெரியும். நான் O level படித்த நாடுகளில் எங்களுக்கு கவிதை இல்லை. நான் புத்தகத்திலே எழுதியிருக்கிறேன் வரப்போற புத்தகத்தில். அப்படி கவிதை இலக்கணம் சொல்லி தெரியல. எனக்கு முதல் கவிதை இலக்கணம் சொல்லித்தது என்னுடைய ஆங்கில வாத்தியார். ஏன்னா அங்க அந்த கவிதை இலக்கணம் இருக்கு ஆங்கிலத்தில். ஷேக்ஸ்பியர் டைம்ல இருந்து கவிதை இலக்கணம் இங்க எழுதப்பட்டே வருது. நீங்க ஆங்கில மீடியத்தில் படிச்சிருக்கீங்க? எனக்கு இல்ல, அங்க ஆங்கில மீடியத்துல படித்த பொழுதுதான் எனக்கு இந்த ஆங்கில வாத்தியார் கூப்பிட்டு கொண்டு போய் கவிதை எழுதுவது அப்படி என்ற ஒரு கிளாஸ். அது சும்மா ஃப்ரீயா பள்ளிக்கூடத்துக்கு பிறகு பள்ளிக்கூடத்திலே நடத்த இல்லை. ஒரு 20 பேரை சேர்த்து கொண்டு போய் ஒரு பின்னிற கிளாஸ் நடத்துறாரு. எக்ஸ்ட்ரா கிளாஸ் காசு கேட்கல, இங்க வேறுங்கோ எப்படி என்று நான். ஸோ அதுதான் என்னுடைய புரிதல். கவிதை எப்படி எழுதுவதுன்றதை பற்றி அவர் எனக்கு சொல்லி தந்தார். அதான் அவர் சொன்னார். நான் முதல் சொன்ன போல வானத்தை பார், அது நீளமா இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை நீ வேறு ஒரு விதமாக சொல்லலாமான்னு பார், அங்கதான் நமக்கு கவிதை உருவாகிறது என்று அவர் சொன்னது எனக்கு இன்னும் அப்படியே. என்ன பொறுத்தமட்டில் நான் கவிதைகளை பற்றி டீப்பாக ஆய்வு செய்யலை. ஆனால் நேற்று முதலாத்து தேவ மாதிரி ஒரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுடைய கவிதை ஹைக்கூ கவிதைகளை பற்றி ஒரு கட்டுரை எடுத்து எங்களுடைய tamil.co.uk பதிவு செய்திருந்தேன். ஸ்ரீஸ்கந்தராஜா ஒரு தமிழ் இலக்கியம், இந்து சைவ நாகரிகங்கள் இதுகளில் ஒரு ஆழமானவர். ஒரு கலாச்சார ஸ்ரீஸ்கந்தராஜா பாசிபிளி உங்களுடைய ஊரியா தான் இருக்க முடியும். உங்களுடைய பக்கம் தான் காங்கேசன் துறை பலாலி பகுதி மேலே மைனட்டி அந்த பகுதியை சேர்ந்தவராக தான் இருக்க வேணுமென்று என்னுடைய ஆய்வு சொல்லுது. நான் அவரை ஃபாலோ பண்ணி பார்த்துருப்பேன். அப்போ அவர்கிட்ட புத்தகத்தை வாசிச்சேன், அவர்கிட்ட அந்த கட்டுரையை வாசிச்சேன். அதாவது tamil.com போட்டிருந்தாரு. அதில் பார்த்தா போட்டு நான் இதை இன்னும் அதுதான் என்ன உங்களை இந்த இன்டர்வியூ வைக்கிறது தோன்றினது. அவரோட நீங்கள் ஒரு இன்டர்வியூ வச்சா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுமா உங்களுக்கு? இல்லை எனக்கு இல்ல அவர் விஷயங்களை சொல்றாரு. இந்த கவிதை எப்படி இருக்க வேணும், கவிதை இந்த சொல்லில் கவித்துவம் எப்படி, உருவத்தில் அது இந்த பொருளில் எப்படி இருக்க வேணும், அது காலம் வரலாறுகளை எப்படி சொல்ல முடியும், அந்த விஷயங்களை பற்றி எனக்கு அது பார்க்கப்படுதான் விளங்குது. இன்னும் கவிதைகள்ல கூட டீப்பா ஏன்னா எங்களுக்கு அதை பற்றி அவருக்கு நான் இப்ப கேட்கிறேன். இந்த கவிதை எழுதுறதுக்கும் இந்த கவிதைக்கும் எங்களுடைய மூளை இந்த திங்கிங் பேட்டர்ன் பிரெயின் பேட்டர்னுக்கும் ஏதாவது சயின்டிஃபிக்கலி லிங்க் இருக்கா? நான் அப்படி புரிஞ்சு கொள்ள மாட்டேன். அப்படி எனக்கு எந்த விதமான ஒரு பார்வையும் இல்லை, கண்ணோட்டம் இல்லை. கவிதை யாரும் எழுதலாம். இதுதான் அந்த கவிதையின் அந்த அந்த ஃப்ரீ ஸ்பிரிட் அங்கதான் இருக்கு. கவிதை யாரும் எழுதலாம். கவிதை உணர்ச்சி வசப்பட்டு ஒரு 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 பொருளை ஒரு சிந்தனை ஓட்டத்தை மற்றவர்களுக்கு கவர்ச்சியாக சொல்ல முடியும் என்று சொன்னால் அது யாரும் எழுதலாம். அப்படி எழுத முடியாது என்று சொன்னால் நம்முடைய போராட்டத்தில் வந்த கவிதைகள் எல்லாமே பெண் போராளிகளாகவோ ஆண் போராளிகளாகவோ எழுதின கவிதைகள் எல்லாமே அவருடைய அடி ஆழத்தில் உள்ள உணர்ச்சி புலம்புகளின் வெளியிலேருந்து வந்தவைதான். அவைகள் எல்லாமே திறமான கவிதைகள். அப்ப நீங்க சொல்வது என்னென்றால் நீந்த பழகணும்னா தண்ணிக்கு இறங்க வேணுன்ற மாதிரி கவிதை எழுதணும்னா நீங்க கவிதை எழுத தொடங்குவோம். முதல் ஒரு 2 லைன் எழுதி பாருங்க. சரி, ஏதோ உங்களுக்கு மனம் உந்துற விஷயத்தை பற்றி அது எதுவா இருக்கலாம். நான் இப்ப கேட்கிறேன்னா, இப்ப நாங்கள் இந்த தமிழ் ஆதி கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் பின்னுக்கு போவோம். தமிழற்ற ஏழிய கலாச்சாரம் இந்த தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, சிவபுராணம், கந்த சஷ்டிகரம், வேதங்கள், இந்த விஷயங்கள் திருமூ என்று அதுகளுக்கும் அவர்கள் அன்றைக்கு சிந்திக்கிற முறையும் இதே மாதிரி தான் எல்லாம் முழுமையாக இருந்திருக்குமா? இருந்திருக்கிறதுக்குதான் அதை வாசிக்கும் போது உங்களுக்கு என்னுடைய பார்வை அது ஒரு ஒரு தமிழ் இலக்கியத்தின் ஒரு கட்டம். அந்த சமயம் சம்பந்தமாக தேவாரம், திருவாசகம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 வெரி பவர்ஃபுல்லா தங்களுடைய தெய்வீக சிந்தனைகளை வெளிப்படுத்தின விதங்கள். அது ஒரு ஒரு சமயம், சைவ சமயம் ஒரு ஒரு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு காலகட்டத்தில் இருக்கைக்குள்ள அதில் ஈடுபாடாக இருந்தவர்கள் ஹார்மோனாவையும் சேர்த்து சொல்லலாம். அவர்கள் செய்த தமிழ் பணி, இலக்கிய பணி என்று அது 2 விதமாயும் பார்க்கலாம். ஆனால் தமிழ் இலக்கிய பணி என்று அதை சொல்லலாம். ஆனால் அதுக்கு முதல் இருந்திருக்குது தமிழ் இலக்கியத்தை
பற்றின எழுத்துக்கள். தொல்காப்பியர் தான் தமிழுக்கு இலக்கியம், தமிழுக்கு இலக்கணம். ஸோ அப்போ தொல்காப்பியர் நாளில் இருந்து 10 பாட்டு அந்த இதுகள்னு சொல்லி அவ்வையார்வியல் எல்லாம் வந்து அவையர் சமயத்தை வச்சு கவிதை எழுத இல்லை. அவையர்கள் அவர்களுடைய வாழ்வு தளங்களை வச்சு தான் அவையல் அந்த தமிழுக்கு இலக்கண இதுகளை எழுதினவையர். பிறகு ஒரு காலகட்டத்தில் சமயம் ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு எலிமெண்ட்டாக வந்துட்டு அந்த கவிதை செய்யுள் எழுதுகிற. அதற்கு பின்பு பாரதியார் காலகட்டங்கள் வருது. அவர்களுக்கு பிறகு வந்ததுகள் எல்லாம் மரபு கவிதை அல்ல, புது கவிதை என்று தான் அவர்கள் சொல்கிறார்கள். எனக்கு தெரிந்தவரை அப்படித்தான் அது சொல்லப்படுகிறது. பழைய கவிதை எழுதின, அதாவது இந்த செய்யுள் கவிதை எழுதினவர்கள் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் மிகவும் மொழி வன்மை வாய்ந்தவர், மொழியை பற்றி நிறைய ஆழமான அறிவு செறிந்தவர்கள்லாம் அந்த செய்யுள் கவிதையில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள விசேடமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தமிழ் படிப்பவர்கள் சில பேர், தமிழ் எழுதுபவர்கள் அதிலும் சில பேர். சரியோ? அப்ப அங்கே இருந்து இப்ப வர தமிழ் எழுத்துகள் எல்லாமே அவர்களாக அந்த மொழியின் ஆளுமையை கையில் எடுத்துக்கொண்டு எழுத வேணும், எங்கள் மொழியில் எழுத வேண்டும், எங்களுடைய எழுத்துக்கள் வெளியில் வர வேணும் என்று அந்த வெறியோடு எழுதுகிறவர்களால் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய ஈழத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யுத்தத்துக்கு முதல் தமிழ் எழுத்துக்கள் இருந்தது. கவிதைகள், கட்டுரைகள், இதுகள் எல்லாம் வந்து கொண்டது. சிவசுப்ரமணியம் ஐயருடைய புத்தகம் தமிழ் இலக்கியம், அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். சிவசுப்ரமணிய பழைய யாழ்ப்பாணம் தமிழ் லெக்சரர், கனடாவில் இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட புத்தகத்தில் அவர் அவற்றை ஆராய்ச்சி நூல் வந்து தமிழ் இலக்கியத்தை 1900 முதல்ல இருந்து, அதாவது ஈழத்து இலக்கியம் எப்போ துவங்கினதோ அதில் இருந்து அவர் கிட்டத்தட்ட 1980 மட்டும் எழுதியிருக்கிறார். என்ன மாதிரியான ஒரு இலக்கிய பயணம் எங்களோட ஈழத்து இலக்கியம் செய்திருக்குன்னு சொல்லி. ஸோ எங்களுடைய இலக்கியத்தில் ஆறுமுக நாவலர், விபுலானந்தர் அவர்களை தவிர வேறு செய்யுள் இலக்கியம் எழுதினவர்கள் வேறு யாரும் இல்லை. அப்போ எங்களுடைய இலக்கியம், கவிதை இலக்கியம் வந்து கூட வந்து இந்த புது கவிதை வடிவில் தான் அமைஞ்சிருக்கு. சேரன், கனடாலேருந்து சேரன் அவையில் கவிதைகள் எல்லாம் புது கவிதை ஃபார்மில் தான் இருக்கு. 2 விஷயமான இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களோட சொல்லி என்ன, நாங்கள் கவிதைகள் சம்பந்தமாக ஆழ்ந்த பிறந்த அறிவுள்ளவர்கள் அல்ல. நாங்கள் ஜேர்னலிஸ்டாக சும்மா இந்த பாட்டில் நான் ஒரு பொறியியலாளர், எனக்கு கவிதைகள் தமிழ் பற்றி பாரிய அறிவு அல்ல. இது விஷயங்களை கதைக்கிறோம். எனக்கு இந்த நான் கேட்குறேன், காந்த சட்டி கவசம், சிவபுராணம் என்ற விஷயங்கள் இவ்வளவு டீப்பாக இந்த சமய ஆக்களுக்குள்ள ரூட் பண்ணப்பட்டிருக்கிறது. பெலம் என்ன, அது என்ன, அது ஒரு கவிதை தானே, செயல் தானே, அது எப்படி டீப் பண்ணப்பட்டிருக்குது. அதே போல இன்னும் ஒரு முக்கிய விஷயத்தை நான் தமிழ்களுடைய விஷயங்களோட கவனிச்சிருக்கிறேன். திருமூலர்களின் திருமந்திரம், வாழ்க்கை பற்றி, பிலோசபிகள், மற்றது சமூகம், மருத்துவங்கள், எல்லாம் சொல்லப்படும் ஆத்திசூடி, நல்வழி. அதே போல அகத்தியலின குணவாடகம் முழுக்க முழுக்க ஆயுர்வேத மருத்துவ மூலிகைகளை பற்றிய புத்தகம். அது கூட கவிதைகளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. 4 வரி, 5 வரி, 8 வரி கவிதைகளாகத்தான் தரப்பட்டிருக்கு. அதை மிகவும் இலகுவாக பின்னால வந்தவர்கள் மொழிபெயர்த்து அதை என்ன சொன்னால், நாங்கள் ஒரு கவிதையாக சொல்வதை விட ஒரு 10 பக்கத்துல கட்டுரையாக எழுதி விளங்கப்படுத்த வேண்டிய விடயத்தை ஒரு 8 வரி கவிதையிலே அகத்தியர் எழுதுறார். மற்றது தேரையர் தன்னுடைய கவிதைகள் எழுதுகிறார் குணபாடத்துல. அது முழுக்க முழுக்க மூலிகைகளுக்கு சொல்லப்படுது. ஆனால் அந்த 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 கவிதைகளை மொழிபெயர்ப்பவர்கள் அந்த ஒரிஜின் ஐடியாவை மிஸ் பண்ணாம மொழிபெயர்க்கணுமே, அதுக்குள்ளே இது ஒரு சூட்சம் இருக்கும். அப்போ நடக்கு. அதுதான் அந்த அறிஞர் இந்த திறமை. நீங்கள் எங்களோட சித்த வைத்தியத்தை எடுத்துக்கொண்டால், சித்த வைத்தியம் எல்லாம் இந்த செய்யுள் ஃபார்ம்ல தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப சித்த வைத்தியம், சமயம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த செய்யுள் ஃபார்ம்ல தான் நான் எழுதி இருக்கேன். அதுவும் ஓலையில தான் எழுதி வச்சுட்டு போனது. எனக்கு தெரியும், என்னுடைய ஒரு கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து கண் வைத்தியர். அவர்கிட்ட இருந்த அந்த வாடம் எல்லாம் இந்த ஓலையில தான் இருக்கும். அவர் அதை வச்சுதான் அவ்வளவு பிரபலியமா இருந்த ஒரு ஊர்ல. ஆனபடியால் அதாவது அந்தந்த காலகட்டங்களில் மொழி
கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருந்தாலும் அதை அடுத்த காலகட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு பலர் அந்த அந்த ஒரு ஒரு பயணப்பை காவரியல் மாதிரி இருந்திருக்கிறேன். சுவாமிநாத ஐயரை சொல்லலாம், எங்களுக்கு தெரிஞ்ச இந்த 20ஆம் நூற்றாண்டில் செய்த ஒருத்தர் பழைய தமிழ் இலக்கண புத்தகங்கள் இலக்கிய புத்தகங்களை இன்னும் தமிழாக்கம் என்றால் தமிழ்ல இருந்ததை நம்முடைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ்ல எங்களுக்கு புரிந்தாதான் சாதாரண. ஆமா உண்மை, அதான் உண்மை. திருக்குறளை எனக்கு ஓலைவல்ல சொல்லி தரைக்கல என்ன விளங்காம, ஆனா இப்ப படி கேட்கல அதனுடைய இன்னும் கூட விளங்குற மாதிரி. அதான் மொழி வந்து மாற்றம் அடைஞ்சு கொண்டுதான் இருக்கு. எல்லா மொழியும் அப்படித்தான், காலத்துக்கு காலம் வளர்ந்து கொண்டிருக்கும், அழிய விடக்கூடாது, அது எங்களோட கடமை. ஆனால் அந்த அந்த காலகட்டத்தில் நடக்கிற மொழி மாற்றங்களை ஒரு ஒரு சில அறிஞர்களால் தான் அந்த மாற்றத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய பூர்வீக தமிழ் இலக்கிய புத்தகங்களையோ நூல்களையோ இந்த காலகட்டத்துக்கு கொண்டு வருவது. ஏனென்றால் மொழி அழியாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த பணி ஒரு ஒரு தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். யாரோ ஒருத்தர் 2 பேரோ 3 பேரோ இவ்வளவு டீப்பாக நாங்கள் பின்னே கதைச்ச விஷயத்தை பார்த்தீங்கன்னா திருவாரூர் நாங்கள் சொல்லி இப்போ இந்த குணபாடகம் முகத்திருவாரத்தை சொல்லி இப்போ நீங்கள் ஐயமார் சொன்ன இந்த கதைகளை சொல்லி இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், இந்த திருக்குறள் வரையும் கதைக்கிறோம். இவ்வளவும் சொல்ல இவ்வளவு செய்திகளை பற்றி சொன்ன தமிழ் மொழியிலே என்னத்துக்காக கவிதைகள் பற்றி ஒரு வரவிலக்கணம் இல்லாமல்? கவிதைகள் பற்றி வரவிலக்கணம் பழைய செய்யுள் காலத்தில் நிச்சயமாக அப்படி இலக்கணம் இருந்திருக்கிறது. எங்களுக்கு அது பள்ளிக்கூடங்களில் சொல்லி தரையிலே ஆனபடியே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பண்டிதருக்கு படிக்கையில அப்படி படிக்க போயிருந்தால் நிச்சயமாக அங்கே நாங்கள் விளங்கி இருக்கோம், சொல்லி தந்திருக்கோம் கட்டாயம். ஏன்னால் தமிழ் பண்டிதர் மாதிரி தான் எனக்கு தெரிய எங்களோட பள்ளிக்கூடத்தில் அந்த செய்யுள் இலக்கியத்தை பற்றி பேசுவதற்கும் இதுன்றதுக்கும் அதுக்கு அது ஒரு சந்தோஷமா அதை பற்றி பேசவும் அதை எடுத்து சொல்லவும். ஏன் தமிழ் டீச்சர் கம்பராமாயணத்தை பற்றி எங்களுக்கு படிப்பிக்கல, அவைகளுக்கு தான் அந்த அந்த கம்பருடைய செய்யுள் வடிவங்களை எங்களுக்கு ஒரு சாதாரண மகனுக்கு சொல்லுற மாதிரி சொல்ல முடியும், சொல்ல முடிந்தது. எங்களால் அதை பார்த்தோன்னே இது இதில் இருக்கின்ற மாதிரியான இதுதான். ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த புதுக்கவிதை யுகம் வந்தது. புதுக்கவிதை யுகத்தை எல்லாரும் வரவேற்கிற மாதிரியும் இல்லை. சில பேர் இன்னுமே அது அது ஒரு 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 தேவை இல்லாத விஷயம் என்று பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்ல என்ன எழுதுறான்னு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சாதாரண மகனுக்கு கிடைத்த ஒரு பெரும் அரும்பெரும் பொக்கிஷம் இந்த புதுக்கவிதையில தன்னுடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு சொல்லுறது. ஆனா இந்த தமிழ் சினிமாக்கள் இந்த சினிமா பாடல்கள் எங்க போய் இதை வைக்க போறீங்க? என்ன பொறுத்தவரையில லிரிக்ஸ் வந்து ஆங்கிலத்தில் இருக்கு, லிரிக்கல் ஃபார்மில் உணர்வோட சொல்றது, தமிழ்லேயும். ஆனால் நீங்கள் கண்ணதாசன் வாலி அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்களன்னு சொன்னால் லிரிக்ஸும் ஒரு 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 கவிதையின் சில உச்சகட்டங்களை அவையில் தொட்டு தான் நின்றுக்கினேன். அவையில் அந்த அந்த பாடல்கள் மூலமா இப்பவும் எல்லாரும் பாடி சந்தோஷப்படுற லிரிக்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ தற்போதுள்ள சினிமாவில் அது கொஞ்சம் தடம் புரண்டு வெளி சொல்லுகளையும் ஆங்கில சொல்லுகளையும் இதுகளையும் வைத்து சில நேரங்களில் இது என்ன பாட்டுன்னு நாங்கள் அருவருப்புற மாதிரியான பாட்டுகளும் இருக்கு. ஆனால் அதே பாட்டுகள் சில நேரம் மியூசிக்கோட சேர்ந்து பெரிய ஹிட் ஆகுது. கங்கை அமரனும் அவருடைய சகோதரர்களும் கவிதைகளும் மியூசிக்களும் ஹிட் ஆகுது. என்னன்னு சொன்னால் அந்த அதை அதை ரசிக்கிற தன்மை தற்போது உள்ள இளைஞர் சமூகத்தில் வளர்ந்துட்டு இருக்குது. அவளை எதிர்பார்க்கலாம் அப்படியான லிரிக்ஸ் தான் வர வேணும்னு சொல்லி மாஸ் லிரிக்ஸ் என்று சொல்கிறார்கள், அப்படி இப்படின்னு சொல்கிறார்கள். என்ன இது இந்த என்ன பாலா கானா பாலா பாடுறத ரெக்கார்ட் வந்தோடனே இதன்றதுக்கான ஆக்களும் இருக்கிறேன். இப்போ உடனே வாங்கி கானாபாலன்ற பாட்டு கேட்கணும். ஸோ இட்ஸ் எவால்விங் திங். ஒரு மொழியின்
பயணத்துல இது ஒரு ஒரு காலகட்டம். இனி அதுக்கு அங்காலே எப்படி இருக்குமென்று ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க். நினைக்கிறேன் நாங்கள் இதுக்கு மேல பெருசா கவிதைகளை பற்றி கணக்கு அதிகம் பேசுவோம் என்று. நாங்கள் இந்த கவிதைகள் பற்றி சில விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப நாங்கள் தான் இது இந்த முழுமையான பொறுப்பாளர்களும் இதில் செய்யக்கூடியவர்களும் அல்ல. எங்களை போல எங்களை விட மிக அதிகமாகவே கவிதைகள் எழுதின கவிஞர்கள் நீங்கள் இருப்பீங்கள். நீங்கள் இந்த யூடியூப்புகளில் எங்களை அடுத்த சந்ததிக்கு தமிழ் மக்களுக்கு மற்ற கவிதை எழுதுறவர்களுக்கு வசதியாக இந்த கவிதைகள் பற்றி நிறைய வீடியோக்களை கொண்டு வாங்க, நிறைய கட்டுரைகளை கொண்டு வாங்க. நாங்களும் வாசிக்க கவிதை இலக்கணம் யாரும் புத்தகம் இருந்தால் இப்படியான விஷயங்களை யூடியூப்புக்கு கொண்டு வாங்குவோம். நாங்கள் மீடியாக்களுக்கும் சோசியல் மீடியாக்களுக்கும் இந்த நவீன டிஜிட்டல் மீடியாக்களுக்கும் எங்களோட விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்றது ஒரு சிறிய ஆதங்கம். நாங்கள் இந்த கவிதைகளை பற்றியில கலைச்சிருக்கிறோம். சில போல இதுல நாங்கள் தவறுகளையும் பிள்ளைகளையும் விட்டுருப்போம். எங்களுக்கு இது பற்றி அறிவு மொழி சம்பந்தம், தமிழ் மொழி சம்பந்தமான அது இலக்கணங்கள் சம்பந்தமான அது வரவிலக்கணங்கள் சம்பந்தமான அறிவு எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தற்செயலாக வேற விஷயங்கள்ல தான் அறிவு இருக்கிறதால நாங்கள் நினைக்கிறோம். அதனுடைய நீங்கள் எங்களை அந்த விஷயத்தை இன்னும் இது போன்ற வீடியோக்களை அதிகமாக பண்டிதர்களும் கவிஞர்களும் கவிதையாளர்களும் கட்டுரையாளர்களும் அதிகமாக வீடியோக்களாக கொண்டு வாங்க. எங்களோட மக்கள் தமிழர்கள் வாசிக்க வேணும். தமிழ் இன்றைக்கு கல்வி கூடம் என்றது யூடியூப்லையும் கூகுள்லையும் மிக பிரபல்யமாக இருக்குது. அங்கதான் பல பேர் படித்துக் கொள்கிறோம். கன விஷயத்தை படிச்சிருக்கிறோம். என்னுடைய வீட்டில் ஒரு மகள் கொரியன் மொழியே படிச்சிருக்காள். கூகுள்ல மட்டும்தான் படிச்சிருக்காள். இப்ப கொரியன் மொழியை அப்படி பேசுறாள். அப்படி பேசுறதுக்கு காரணம் கூகுள், இந்த டிஜிட்டல் மீடியா. ஸோ அப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேணும். நாங்கள் தமிழ் மொழியையும் படிப்பிக்கிறதுக்கான விஷயங்களை கொண்டு வர வேணும். கவிதை இலக்கணம் என்ற புத்தகம் இருந்தால் தயவு செய்து யாரும் அதை எடுத்து தரவும், நாங்கள் அதை சரியான வலைதளத்தில் போட்டு உலகம் முழுக்க கவிதை இலக்கணம் என்றால் இதோ பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 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 பொக்கிஷத்தை அங்கே சில போல நான் நினைக்கிறேன். சுரேஷ்கந்தராஜா கட்டுரையாளர், ஒரு மிகுந்த சிறமான தமிழ் கட்டுரையாளர், தமிழ் ஆய்வாளர், தமிழ் இசைத்துறைகள் பற்றி ஆய்வு செய்வார். அவர்கள் கூட இது எழுதலாம். அதை விட நோர்வே நக்கீரா ஒரு முக்கியமான கவிஞன், நன்றாகவே எழுதுவார். அவன் கூட அதுகளை கொண்டு வர முடியும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த விஷயத்தை ஒரு சிறிய முயற்சிக்கு ஒரு சீட் போட்ட மாதிரி, ஒரு விதை போட்ட மாதிரி நாங்கள் நன்றி.